கவின், சான்லி, லாஸ்லியா, தர்ஷன், முஹின். ஸோ இந்த வியாத பாய்ஸ் கேங்கை வந்து தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் மக்களால் மறக்க முடியாது. இப்போ போட்டாலும் திரும்ப பார்ப்பார்கள் அப்படி என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. சரி, அப்படி இருக்கைக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க முதல் ஒரு சகோதரி அவர்களுடைய பிக் பாஸ் குரூப் வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து டாக்டர், பட் தீவிரமான ஒரு பிக் பாஸ் ரசிகை. அவங்களுக்கு நடிகை ஆகணும், மாடலிங் பண்ணணும் அப்படின்றதான் விருப்பம். அப்போ அந்த ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு பிரசாதம் இல்லை, அந்த ஒரு பெரியதற்கான ஒரு பெரியதொரு வழி. அப்போ அதுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்ச 3.5 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் சரி வரையில, இந்த முறையும் சரி வரையில. ஆனால் இப்போ நம்மளை போல பிக் பாஸ் போட்டியாளர்களை ரசிப்பாங்க. நல்லா அந்த ஒரு கற்பனை, ஒரு ரீம் வந்து இவங்க வந்தா அப்படி இருக்கு, இவங்க வந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து அவங்களோட குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு முதல் அந்த குக்கு வித் கோமாளி போய்கொண்டிருக்கக்குள்ள வியாத பாய்ஸ் 2.0 அப்படின்னு போட்டு ஜனனி அசோக் குமார் அவர்கள், ஷபனா அவங்க, அப்புறம் உமேர் அவர்கள். ஸோ இவங்க 3 பேருமே இந்த சீசனுக்குள்ள போனாங்கன்னா கண்டிப்பா சீசன் 3யோட வைப்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த 3 பேருமே வழியில வந்து நண்பர்கள் தான். ஷபனா மேமும் உமேர் அவர்களும் நண்பர், ஜனனி மேமும் ஷபனா மேமும் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க பிக் பாஸுக்குள்ள போனால் அந்த ஒரு கனெக்ஷனே வேற மாதிரி இருக்கும், கொண்டாடலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தாங்க. ஒரு நிறைய பேசுவோம் அந்த குரூப்பில். ஸோ அவங்க கூட வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் வயது பேதமின்றி அந்த பிக் பாஸ் ரசிகர்கள் என்று எல்லாரும் எல்லாரும் இதையும் சொல்லுவாங்க. அதில் எல்லாரோட விஷயமே இந்த 3 பேருமே வரணும்னு. இப்போ அந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் பிக் பாஸ் சீசன் 9 போயிருக்காங்க, ஜனனி அசோக் குமார் மேம் அவர்கள். அப்போ நேற்று நைட்டு நம்ம இந்த ராக்கோலி இருக்குல்ல, தூங்காத நைட்டில், அதுவும் பிக் பாஸ் போன்ற திருவிழா அப்படின்னா அந்த பிக் பாஸ் வருகிறவர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. சத்தியமா தூக்கம் வராது. இவங்க வந்துட்டாங்களா, வந்துருவாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு அந்த எபிசோட பார்த்து அதுக்கப்புறம் லைவ்ல என்ன நடக்குது அப்படின்னா கூட தூக்கம் வராது. இது வந்து நான் வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட இந்த ஒரு இது ஒன்று இருக்கு, வெறித்தனத்தின் உச்சம். சரிங்களா, துறை ஒரு வெயிட் பண்றவங்க, அதுவும் இதுல இருக்கிறவங்களே இப்படின்னா அப்போ மற்ற நபர்கள் எவ்வளவு தூரம் வெறித்தனமா வெயிட் பண்ணுவாங்க இந்த ஷோக்கு. இதுதான் பியூட்டி ஆஃப் பிக் பாஸ். ஸோ ஓகே, சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்போ உமேர் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. அவருடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ஒரு கருத்து. அடுத்தது வந்து இன்னொரு சகோதரி அவர்கள், அவங்க வந்து சொன்ன விடயம். சரிங்களா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 பற்றி. இது மக்களோட கருத்துக்கள், இது மக்களுக்கான ஷோல. அப்போ மக்களோட கருத்துக்கள் நான் நிறைய குரூப்ல இருக்கிறபடியா அங்கே பார்க்குற விடயங்களை, பெண்கள் சொல்ற விடயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டானிஸ் டாக், டானிஸ் வாய்ஸ் என்னுடைய 2வது 3வது சேனல். அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வரும். அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க. ஓகே, முதலாவது விடயம் வந்து உமேர் அவர்கள். கண்டிப்பா உமேர் அவர்கள் வந்து ரியல், சரியா, ஹீ இஸ் எ ரியல். ஸோ அப்போ ரியலாக இருக்கிறவங்கள மக்களுக்கு பிடிச்சிடும். அப்போ அவர் அது ஒரு விடயம் பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு கொடி மாறி வச்சு போட்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு பண்ணதெல்லாம் மக்களால் மறக்க முடியாது. அதுக்கு முதலே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவர் வந்து அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு, 5 படம் என்ன இப்போ பண்ணி கொண்டிருக்காரு. 5 நேற்று ஒரு அப்டேட், 6 நினைக்கிறேன், சரியா. ஸோ இன்னொரு அப்டேட் வர இருக்கு இந்த 10ஆம் தேதி என்னவோ. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள உமேர் அவர்கள்ட்ட லைவ்ல என்ன வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க பிக் பாஸ் போறீங்களா இல்லையா அப்படின்னு. அவர் இல்லை அப்படின்னாரு. அதோட நீங்க போங்க அப்படின்னு சொன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அவர் வந்து கிராண்ட் லான்ச்ல இல்லை. அது நான் அவருடைய பேரை நான் என்னோட லிஸ்ட்ல சொல்லவே இல்லை. இது வரைக்கும் 2 கிழமையா நம்ம பிக் பாஸ் கான்டெஸ்ட் லிஸ்ட்னு சொல்லிக்கொண்டு இருக்கீங்களா, உமேர் அவர்களுடைய பேரை நான் அதுக்குள்ள எடுக்கல. ஏன்னா எனக்கு அப்டேட் வர இல்லை, இவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் இவருடைய பேர். அதனால நான் அவரோட பேர் நான் எடுக்கல. அது என்னோட சைட்ல அது முதலே தெரிந்த ஒரு விடயம். ஏன்னா அவர் பிஸியா இருக்காரு, அந்த அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. அடுத்தது வந்து நீங்க போறதுன்னு சொன்னா நான் போறேன் அப்படின்னு சொன்னது மேபி 2 விடயமா இருக்கலாம், 2 இல்ல 3. ஒன்று வந்து அவருடைய படத்தோட ப்ரொமோஷன் ஷோ நடக்கக்குள்ள அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்கு அவர் வரலாம்.
இல்லைன்னா வைல்ட் கார்டு என்று இந்த வாட்டி ஒரு 6-7 வரை இருக்கு. அதில் வேணும்னா அவர் வந்து வரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உமேர் அவர்கள் வந்து நான் கெஸ் பண்ண வரைக்கும் கிளீனான ஃபுல் கேமை தான் விரும்புவார். நடுவில் போகணும்னு அவர் விரும்ப மாட்டார் நான் அவரை ரீட் பண்ண வரைக்கும். அதனால் அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வர ஒரு விடயத்தில் சான்ஸ் இல்லை. இன்னொன்று அவர் வெளியில் பிஸியாக இருக்கார். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸுக்குள்ளே அவர் வர சான்ஸ் இல்லை அப்படின்றதான் என்னுடைய இது. சரிங்களா? அடுத்தது 3வது பதில் ஏன் அவர் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னுக்குள்ள ஒரு ஃபன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி அப்படி இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் உமேர் அவர்களுக்கான சான்ஸ் வந்து உமேர் அவர்கள் வரையில பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றதான் என்னுடைய தரப்புலேருந்து அப்டேட். அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாகவும் அவர் இல்லைன்றதான் என்னுடைய ஒரு பார்வை. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பெண்கள், முக்கியமாக பல பெண்கள் அப்படின்றத விட இப்போ உமேர் அவர்களுக்காக, ஷபனா மேம் அவர்களுக்காக, இன்னொரு பக்கம் அவங்களும் பிஸி, அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வருது, பார்க்க ஹாப்பியாக இருக்கு. ஸோ அப்போ இப்போ இந்த ஒரு 3 நண்பர்கள் இல்லை, ஜனனி மேம், ஷபனா மேம், உமேர் அவர்கள். ஸோ அப்போ இவங்களுடைய ரசிகர்கள், இவங்களை நேசித்தவங்க மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு சகோதரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் போடல, ஒரு 6-7 நாட்களுக்கு முதல் போட்டிருந்தாங்க. பெண் அப்படின்னா 25 வயசை தாண்டினா கழுத்தில் தாலியை போட்டுறணும், அதுக்கப்புறம் எந்த கனவுகளும் இருக்கக்கூடாது, கையில் அந்த அடுப்பை கிட்டுவாங்கல்ல அது வந்துடும், நினைவில் மாமியார் கணவர் மாமியாரோட வீடு, அதாவது கணவரோட வீடு, அதாவது அந்த வேலைகள் தான் இருக்கணும், ஆடைகள் கூட விரும்பினது போட முடியாது அப்படின்ற இப்போ கூட அந்த காலத்தோட மனப்பாங்க இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள பெண்கள் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற போராடுவது மிகப்பெரிய யுத்தமாக இருக்கு, மிகப்பெரிய மனப்போராட்டமாக இருக்கு. இதெல்லாம் தாண்டித்தான் பல பேர் அவங்க விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுலேயும் மாடலிங், சினிமா அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் சின்ன திரையில இருந்து போட்டு பெரிய திரைக்கு போகிறது அப்படின்றது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போல்லாம் நேப்பட்டிசம் கிட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் வந்து போகணும். அப்படி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஷபனா அவர்களுடைய வெற்றி குக் வித் கோமாளி, அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஃபேன் பேஸ், அதே நேரத்தில் இப்போ ஜனனி அசோக் குமார் அவர்கள் பிக் பாஸுக்குள்ளே வாரது, அதெல்லாமே ஏதோ எனக்கு கிடைக்கிற ஒரு இது மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் அதே பொசிஷனில் தான் இப்போ இருக்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு கனவு இருக்கு, அடுத்தவங்கள வாழ்க்கைக்குள்ள என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள இதை வந்து போட்டிருந்தாங்க. அது உண்மை. ஏன்னா பல பேருக்கு அந்த ஒரு இதொன்று இருக்கும், அது அந்த கல்யாணம், அந்த வீட்டோட சிச்சுவேஷன், அது எல்லாமே வந்து அழிச்சிடும். அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கிற பெண்களுக்கு அவங்கள போல ஒரு இதில் இருந்து போட்டு இதை போட்டவங்க ஒரு சீரியலில் சைட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களோட மன இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படி அவங்கள போல இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நபர்கள் இப்போ மேலே வரைக்குள்ள பிக் பாஸ் போன்ற ஷோக்கு போய்க்குள்ள, குக் வித் கோமாளி போன்ற ஷோக்கு போய்க்குள்ள, அதில் ரசிகர்கள் மத்தியில் வந்து கிடைக்கக்குள்ள அவங்களோட எழுச்சியை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆல் த பெஸ்ட் ஜனனி அப்படின்ற மாதிரி அவங்களோட இதை வந்து போட்டாங்க. இதுதான் முக்கியம், இதுதான் உண்மை. ஸோ இந்த பெண்களுக்கான அந்த ஒரு வரவிலக்கணம் மாறணும். 25 வயசு ஆனால் கல்யாணம், அதுக்கப்புறம் அடுப்புங்கிற புருஷன் மாமியார், அது மட்டும்தான் நினைவு, வேற எதுவுமே இருக்கக்கூடாது, அது மாறணும். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல விடயமா, ஒரு மோட்டிவேஷனல் விடயமா நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க முதல் இப்படி வந்து மக்களோட மனநிலை இருக்கு, மக்கள் இப்படி நபர்களை வரவேற்கிறாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். லைவில் வரைக்குள்ள வாங்க, உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி.